கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் இந்த ஆண்டிற்கான முதலாவது வேத பாடம், தலைப்பு கானானை வேவு பார்த்தல், ஸ்பையிங் ஆஃப் கானான். இப்பொழுதும் வேத பாட வகுப்பிற்கு போவதற்கு முன்பாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. கடந்த வாரத்துல பிப்ரவரி 11ஆம் தேதியில நம்முடைய சேனல்ல 500 சப்ஸ்கிரைபர்ஸ் என்ற ஒரு இலக்கை நாம் அடைந்திருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் தொடர்ந்து நம்முடைய வேத பாட வகுப்புகள், இன்னும் வேதத்தில் நாம் கொடுக்கக்கூடிய தெளிவுகள், மறைபொருள்களின் விளக்கங்கள் அநேகருக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதுல மிகுந்த ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. இன்னும் இதுல இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் மிகுந்த அன்போடே மகிழ்ச்சியோடே வாழ்த்துகிறேன். உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் கூட இருப்பதாக என்று சொல்கிறேன். உங்களுக்காக தொடர்ந்து நான் என்னுடைய தனி ஜபங்கள்ல, குடும்ப ஜபங்கள்ல உங்களை நான் நினைத்துக் கொள்கிறேன். இன்னும் இது யாராருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களோ, யாராருக்கு வேதத்தில் வாஞ்சை இருக்கிறது, இன்னும் அதிகமாக வேதத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இதை அறிமுகம் செஞ்சு வைங்க. அவர்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் தொடர்ந்து நீங்க இணைந்திருங்கள். இன்னும் அநேக காரியங்களை நாம் சேர்ந்து கற்றுக்கொள்வோம். சரி, இப்பொழுதும் இந்த ஒரு வேத பாட வகுப்புக்குள்ளாக நாம போகலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம், இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதற்காக ஒரு வீடியோ மெசேஜும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிந்தனை. அது வருகின்ற காலங்களில் வருகிற வாரம் அல்லது அதற்கு பின்பான வாரத்துல நேரம் கிடைக்கும் பொழுது நான் ஆயத்தம் செய்து அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சரி, இப்ப நம்ம வந்துட்டு இந்த ஒரு பாடத்தை ஆரம்பிக்கலாம். ஓகே. ஆக இந்த கானானை வேவு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு எங்க இருக்குன்னா பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அது உங்கள் அநேகருக்கு இது நன்றாக தெரிந்திருக்கும். வேதத்தை அறிந்தவர்களுக்கு நிச்சயமாக நன்றாக தெரிந்திருக்கும். எப்பொழுது நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி மோசே அழைத்து கொண்டு வர்றார். அவங்க வனாந்தரத்துல இருக்காங்க. அவங்க கானானுக்கு போவதற்கு முன்பாக கானானை வேவு பார்க்க சொல்லி ஆட்களை மோசே அனுப்புகிறார். அந்த ஒரு நிகழ்வு குறித்து தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப பெரிய பாடம் இல்ல, சொல்லப்போனா ரொம்ப சுருக்கமான ஒரு பாடம் தான். ஆனா புரிந்து கொள்வதற்காக இது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் அதிகமாக நான் கொடுத்திருக்கிறேன். அதாவது சொல்லப்போனா ஒரு 4 ஸ்லைட்ல முடிய வேண்டியது, ஆனா இன்ஃபர்மேஷன் நிறைய உங்களுக்கு ஒரு ஆர்டராக அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 9 ஸ்லைட்ஸ் வரைக்கும் இது கொடுத்திருக்கிறேன். ஆகவே ஒரு மணி நேரம் அளவிற்கு கூட இது போகலாம். ஆனா இப்படி ஒரு 3/4 மணி நேரத்திற்கு சுருக்கிற மாதிரி வேகமாக நான் பார்க்க முயற்சி செய்கிறேன். சரி, அப்ப முதலாவதாக இந்த கானானை வேவு பார்க்கிற சம்பவத்தை நம்ம முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பிரயாணத்துல அவர்களுக்கு என்ன சம்பவித்தது, என்னென்ன காரியங்கள் நடந்தது என்பதை குறித்து நாம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது பிரயோஜனமாக இருக்கும். சரி, அப்ப இந்த ஒரு ஜேர்னிக்குள்ளாக நம்ம போக போறோம். இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு பாடமானது, அதாவது கானானை வேவு பார்த்தல் என்ற ஒரு பாடமானது ஒரு நிழல் பொருளாக நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்னதுதான், அநேகருக்கு இது இந்த காரியம் தெரிந்திருக்கும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடியே அவர்கள் தேவனை அநேக நேரங்கள்ல அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள், சோதித்தார்கள். இன்னும் சொல்ல போனா பல நேரங்கள்ல, பல இடங்கள்ல தேவனுக்கு அவர்கள் பிரியமாக நடந்து கொள்ளவில்லை. சரி, இன்னும் நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஜேர்னியே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி கானானுக்கு போய் சேருவதே ஒரு நிழலாக இருக்கிறது. என்ன நிழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய
கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு ஒரு நிழலாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டுல. நமக்கு தெரிந்திருக்கிறபடி அநேக காரியங்களை நிழல் பொருளாக படுத்திருக்கிறோம். ஆனா இந்த என்டையர் ஜேர்னியே ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நிழல் தான். எப்படின்னா அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். எகிப்து என்றால் பாவம் என்ற அர்த்தம், பார்வோன் என்றால் சாத்தான் என்ற அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்க அப்படின்னா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறார்கள். இன்னும் மோசே வந்துட்டு கிறிஸ்துவை ஒரு விதத்துல பிரதிபலிக்கிறவராக, அநேக விதங்கள்ல பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி, அது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், இயேசுவையே தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் அடையாளப்படுத்துகிறார். அப்ப அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாக இருக்கிறது. அந்த ரத்தத்தை நிலைக்கால்கள்ல தெளிக்கும் பொழுது, பூசும் பொழுது சங்காரக்காரன் அந்த வீடுகளுக்குள்ளாக வரல. அடுத்தது அந்த பஸ்கா இரவிலே தலைச்சன்களை, எகிப்தின் தலைச்சன்களை கர்த்தர் சங்கரிக்கிறார். சங்கரித்த பின்பு விடுதலையாக்கி அடுத்து சிவந்த சமுத்திரத்துக்குள்ள வழியாக கடந்து போகிறார்கள். 2 பக்கமும் சிவந்த சமுத்திரம் பிரிகிறது, அவர்கள் கடந்து போகிறார்கள். எகிப்தியர் பின்பற்றி வந்து அழிந்து போகிறார்கள். அப்ப சிவந்த சமுத்திரம்ங்கிறது ஏன் அது ரெட் சி? அந்த சிவப்பு என்பதே இயேசுவினுடைய ரத்தத்தை அடையாளப்படுத்தும் விதத்துல இருக்கு. அதுதான் அது செங்கடல் அல்லது சிவந்த சமுத்திரம். இன்னும் அது ஞான ஸ்நானத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஜனங்கள் மோசையினாலே, மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள்னு அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. சரி, அடுத்தது அவர்களுடைய வனாந்திர பிரயாணமே கிறிஸ்தவர்களுடைய உலக வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அவங்க முடித்து அந்த பிரயாணத்தை முடித்து யோர்தானை கடந்து போக வேண்டும் கானானுக்குள்ள. அப்ப யோர்தான் வந்துட்டு மரணத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதை கடந்து கானான் என்பது, அப்ப மரணத்தை கடந்தா கானான் வந்துட்டு நித்திய ஜீவனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்னும் அந்த வழியில கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அந்த கண்மலை கிறிஸ்துவே. இது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல இருக்கு. அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் மன்னா வானத்திலிருந்து பொழிகிறது. அது தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இது போல அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டே போலாம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்துல இருக்கிறாங்க எகிப்திலிருந்து வந்து. அப்ப அந்த 40 ஆண்டுகள் என்பது 40 ஜூபிலி வருஷங்களை குறிக்கிறது. அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பின்பு ஒரு ஜூபிலி 50 வருஷம், அப்ப 40 ஜூபிலினா 2000 வருடங்கள் கழித்து கானானுக்குள்ளாக பிரவேசிப்போம் அப்படிங்கிறத ஒரு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. ஆக இது போன்ற அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. இது ஒரு ரொம்ப டீட்டெயிலான ஒரு நிழல். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து அவருடைய விடுதலை பிரயாணத்தை ஒரு அப்படியே படம் பிடித்து நம்ம வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சரி, இதை பத்திலாம் ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கோம். 2021 நம்ம பார்த்த வேத பாடங்கள்லாம் இதை பத்தி நல்லா டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். இப்ப இந்த ஒரு ஜேர்னியோட டைம் லைன், அதை வந்துட்டு நம்ம அந்த ஜேர்னிக்குள்ளேயே போய் நம்ம பார்க்க போறோம் வேத வாக்கியங்களை வச்சு. இதுதான் அடிஷனல் டீட்டெயில் நான் ஆரம்பத்துல சொன்னது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களோடய நாமும் பிரயாணம் செய்தால் நம்மளால அந்த ஜேர்னியை வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். இது நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அவசியம். ஏன்னா அப்பதான் நமக்கு என்ன புரியும்னா 40 வருஷங்கள் அவங்க ஏன் வனாந்தரத்துல இருக்கணும், கானானுக்கு போறதுக்கு 40 வருஷங்கள் ஆகுமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அவங்க 40 வருஷம் இங்க வனாந்தரத்துல இருந்தாங்க? இந்த ஒரு கேள்வியை மையமாக வைத்ததுதான் இந்த ஒரு பாடமும் கூட. சரி, அப்ப முதலாவதாக எகிப்துல அவங்க அடிமைகளா இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் மோசேயை அனுப்புகிறார். இதெல்லாம் தெரிந்தது, அதனால நான் வேகமா சொல்லிட்டு போறேன். இப்ப 9 வாதையில பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துகிறார். அப்ப 10வது வாதையில தான் விடுதலை உண்டாகிறது. அதுதான் பாஸ் ஓவர் என்று சொல்லப்படக்கூடிய பஸ்கா அப்படிங்கிற ஒரு அனுசரிப்பு. அப்ப அந்த பஸ்கா அனுசரிக்கும் பொழுதுதான் நமக்கு முதலாக ஒரு காலப்பகுதி சொல்லப்படுகிறது. என்னன்னா அந்த அந்த பர்டிகுலர் மந்த், அந்த மாதம் வந்துட்டு 1வது மாதம்னு சொல்றாரு. எங்கன்னா யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல. அப்ப அதையும் நம்ம பார்க்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் மாசத்துல, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமா இருக்க கடவுது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்ப இது வருஷத்தினுடைய 1வது மாதம்.
அப்படின்னா அதுதான் அந்த புது வருஷமே அப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு கர்த்தருடைய கணக்குல. அந்த முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலத்துல அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. நீங்க இஸ்ரவேல் சபையார் யாரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி 10ஆம் தேதியில சூஸ் பண்ணணும். அப்புறம் 6வது வசனம் பாருங்க. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு புது நாள்ங்கிறது சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்ப 14ஆம் தேதினா 13ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு 14வது தேதி ஆரம்பிக்கும். அடுத்த நாள் பகல்ல 14ஆம் தேதி அந்தி வேளைனா மதியம் 3 மணிக்கு அதை அடிக்கணும். அப்ப அடிச்சுட்டு அந்த ரத்தத்தை பூச வேண்டும். அடுத்த நாள் ஈவினிங், அந்த நாள் ஈவினிங், அதாவது 15ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். என்னைக்கு அவங்க அந்த ஆட்டுக்குட்டியை 3 மணிக்கு அடிச்சிட்டாங்கன்னா அடுத்து வர்ற 6 மணிக்கு 15ஆம் தேதி ஆரம்பிக்கும். அந்த 15ஆம் தேதி மிட் நைட்ல 12 மணிக்கு தான் சங்காரம் நடக்கிறது. தலைச்சன்களை கர்த்தர் அடிக்கிறார். அடுத்த நாள் காலையிலேயே அதிகாலையிலே என்ன பண்றாங்க, பார்வோன் இரவோடரவா அழைத்து அவர்களை துரத்தி விடுகிறதை பார்க்கிறோம். இங்க இருக்காதீங்க போங்க என்று சொல்லி. அதாவது தடுத்து கொண்டே இருந்த பார்வோன் இந்த மொமெண்ட்ல நீங்க இங்க இருக்கவே கூடாது, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி எல்லாரையும் துரத்தி விடும். அப்ப அந்த 15ஆம் தேதி காலையில அதிகாலையிலேயே இருட்டோടെ எழுந்து அவர்கள் புறப்படுகிறார்கள். எகிப்தை விட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஆயத்தமாக இருக்க சொல்லிவிட்டார். சரி, அப்ப அந்த தேதியில தான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதான் அன்லீவன் கொடுத்திருக்கேன். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்க வேண்டும் பின்பாக சொல்லுகிறார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துக்கு போனோம்னா நமக்கு தெரியும். அடுத்தது எப்ப அவங்க எக்ஸாக்டா ரெட் சீய கிராஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நான் என்ன கெஸ் பண்றேன்னா அது 17ஆம் தேதி கிராஸ் பண்ணியிருக்கலாம், 2 நாட்கள் கழித்து என்று சொல்லி. ஏன்னா அப்பதான் பிற்பாடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஆனா நான் ஏன் 17ன்னு சொல்றேன்னா 3வது பண்டிகை ஆகிய முதல் பலன்களின் பண்டிகை 17ஆம் தேதி தான் ஆசரிக்கணும். அந்த வசனத்தை கூட நம்ம தேடி பார்க்கலாம். ரிசர்ச் டாபிக் மாதிரி கூட எடுத்து நம்ம பண்ணலாம். அப்ப லேவியராகவும் 23ஆம் அதிகாரத்துக்கு போனோம்னா ஓகே, இங்க முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையில் கர்த்தரின் பஸ்கா அடுத்ததா 15ஆம் தேதியில புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அதை வந்துட்டு 7 நாள் செலிப்ரேட் பண்ணணும். அடுத்ததாக அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசார இடத்தில் கொண்டு வாருங்கள், உங்களுக்கு அதை அங்கீகரிக்கும்படி. சரி, இது எந்த தேதியில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த கதிர்க்கட்டை கொண்டு வருகிற நாள் என்பது சரியாக 3வது நாள்ல தான் அது கொண்டு வரணும். இந்த அறிக்கை பாருங்க, 11ஆம் வசனம் தான் அது குறிப்பு. உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். அப்படின்னா அந்த ஓய்வு நாள், இந்த பஸ்காவை ஆசரித்த அடுத்த ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள்ல, அதாவது வாரத்தின் முதலாவது நாள்ல அதை அசைவாட்டணும். அப்படின்னா அதுதான் முதற் பலன்களின் பண்டிகை. புதிய ஏற்பாட்டுல நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த நாள் 14ஆம் தேதி, அடுத்து 15, 16 விட்டு 17. அதாவது இதை பத்தி எல்லாம் ஏற்கனவே நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்ப சிலுவையில அறையப்பட்ட நாள். இப்ப ஆசரித்துக் கொண்டிருக்கிறபடி அது ஃப்ரைடேல கிடையாது, மாறாக அது தேர்ஸ்டேல வரணும். தேர்ஸ்டே வந்தாதான் சரியாக 2 நாட்கள் கழித்து, அதாவது 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் என்பது சரியா வரும். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம கொடுத்துருக்கோம், பேசியிருக்கோம் ஏற்கனவே. விருப்பப்படுறவங்க கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணீங்கன்னா நான் அந்த லிங்க் ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு கமெண்ட்லயே கொடுக்குறேன். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் டே அது எதுக்காக வந்தோம்னா அது செங்கடலை கடக்கிற நாள்ல அது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்றேன். ஏன்னா நேரடியான வார்த்தை வசனம் இல்லை எந்த நாள்ல அவங்க கடந்தாங்கன்னு சொல்லி. ஒரு வாரம் கழித்து கூட கடந்திருக்கலாம். ஏன்னா அது உயிர்த்தெழுதலின் நாளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. சரி, ரைட். அப்ப
அடுத்ததாக அவங்க எங்கெங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவந்த சமுத்திரத்தை ஃபர்ஸ்ட் சுக்கோத் போறாங்க. அப்புறம் சிவந்த சமுத்திரத்தை கடக்குறாங்க. அடுத்தது சூர் வனாந்திரம் என்று சொல்லி ஒரு இடம் வருகிறது. அப்ப சிவந்த சமுத்திரத்துல எகிப்தியர்கள் மடிந்ததையும் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை துதித்து பாடுறாங்க. அத பாடின பின்பு என்ன நடக்குதுன்னா, ஒரு 3 நாட்கள் சூர் வனாந்திரத்துல நடக்கிறார்கள். அங்க அவங்களுக்கு என்ன கிடைக்கலன்னா, அப்பமும் தண்ணீரும் கிடைக்கவில்லை. அது எங்க இருக்கு அப்படின்னா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம். இங்கதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை துதித்து பாடுறாங்க. எகிப்தியர்லாம் சிவந்த சமுத்திரத்துல கவிழ்த்து போட்ட உடனே இங்க கீழே வந்தீங்கன்னா 22ஆம் வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அடுத்து மாராக்கு போறாங்க. மாராவின் தண்ணீர் கசப்பா இருக்கு. அதுக்கு அடுத்து ஏலீமுக்கு போறாங்க. அப்ப இந்த எல்லா இடங்களும் கொடுத்துருப்போம் பாருங்க. சூர் வனாந்தரம், மாரா, அடுத்து ஏலீம். ஏலீமுக்கு அடுத்து சீன் வனாந்தரத்திற்கு போகிறார்கள். அடுத்த அதிகாரத்துல இருக்கும். 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல ஏலீமை விட்டு பிரயாணம் பண்ணி 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே, அப்ப செகண்ட் மந்த் 15th டேல ஏலீமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்துல பாளையம் இறங்குறாங்க. சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அங்கதான் வந்துட்டு முறுமுறுக்கிறாங்க, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல என்று சொல்லி. அடுத்தது ரெவிதீம் என்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க அமலேக்கர் வந்து யுத்தம் பண்றாங்க. இந்த சீன் வனாந்தரத்துல இருக்கப்பதான் கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தருளுகிறார். அதை குறித்த நியமங்களை கொடுக்கிறார். சரி, அடுத்த டைம்லைன் ரெஃபரன்ஸ் எங்க இருக்குன்னா, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருக்கு. அப்ப 2ஆம் மாதம் 15ஆம் தேதினா ஒரு மாதம், முதல் மாதம் 15ஆம் தேதியில அங்க கிளம்பியிருக்காங்க. அடுத்து 2ஆம் மாதம் 15ஆம் தேதியில இங்க வந்திருக்காங்க. 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்துக்கு புறப்பட்ட 3ஆம் மாதம் முதல் தேதியில, அப்ப முதல் மாதம் 15ஆம் தேதி தான் எகிப்துல இருந்து கிளம்புனது. 3ஆம் மாதம் முதல் தேதியில சீனாய் வனாந்தரத்துல சேர்றாங்க. அது சீன் வனாந்தரம், இது சீனாய் வனாந்தரம். இங்க இருந்து அவர்கள் ரெவிதீமில் இருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இப்ப இதுதான் சீனாய் மலை இருக்கக்கூடிய சீனாய் வனாந்திரம். முதல்ல இருக்கிறது சீன் வனாந்திரம், இது சீனாய் வனாந்திரம். அந்த வித்தியாசம் புரியணும். சீனாய் வனாந்திரத்துல சீனாய் மலை அருகே அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த மலையில தான் தேவன் வந்துட்டு இறங்குகிறார் பிரத்யட்சமாக. இன்னும் இந்த மலையில ஒரு சிகரம், ஒரு பர்வதம் தான் எந்த இடம்னு பாத்தீங்கன்னா ஓரேபுங்கிற பர்வதம். அப்ப அந்த ஓரேபுல தான் மோசையை முதலாக முட்செடியில சந்திக்கிறாரு கர்த்தர். அப்ப இன்னும் சொல்ல போனா இங்கதான் வந்துட்டு ஓகே, இதே இடத்துலதான் தேவன் இறங்குறாரு. மோசையும் மலையில போய் 40 நாட்கள் தங்கி இருக்கிறார். ஆனா ஆரம்பத்துல எகிப்திலிருந்து விடுதலை பண்ணும் பொழுது இந்த ஓரே பர்வதத்துலதான் முட்செடி பற்றி எரிகிறது. மோசையை சந்திக்கிறாரு. அந்த வசனம் பாருங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்து தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அப்ப அந்த இடத்துலதான் தரிசனமாகிறார். இன்னும் 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அதற்கவர் நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். எங்க? அந்த சீனாய் மலையில. நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்படின்னா அடையாளமே என்னன்னா, அந்த ஜனங்களை அழைத்து வந்த பின்பு இந்த மலையில ஆராதனை செய்வீர்கள். அப்ப நான் உன்னை அனுப்பினேங்கிறதுக்கு இதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்ப தேவன் ஒரு இடத்துல செய்யறதை இன்னொரு இடத்துல வந்து நிறைவேற்றுகிறவர். ஒருவேளை இந்த இடத்துல அந்த இடத்துல நமக்கு இந்த ரெஃபரன்ஸ் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு ஆரம்பத்திலேயே மோசே கிட்ட, இங்க கொண்டு வருவோம், இந்த மலையில எனக்கு ஆராதனை செய்வீர்கள்னா அந்த இடத்துல தேவன் இறங்குறதை பார்க்கிறோம். அப்போ மோசே மலைக்கு போயிடுறாரு. 40 நாட்கள் இருக்காரு. கீழே இறங்கி வந்த பின்பு உங்களுக்கே தெரியும், ஜனங்கள் வந்துட்டு பொன் கன்று குட்டியை செய்து அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மோசே கோபமடைகிறார். இன்னும் ஜனங்களுக்காக பரிந்து பேசுறார். அடுத்து மீண்டுமாக போய் ஒரு 40 நாட்கள் இருக்கிறார்.
அடுத்த ரெஃபரன்ஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்ப 3வது மாதம் முதல் தேதி 40 நாள் 40 நாள் இதெல்லாம் கடந்து போச்சுன்னா ஒரு 4 மாதம் 5 மாதங்கள் கடந்து போயிருக்கும். ஆனா அடுத்த ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல டைம் லைன் ரெஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. எங்க சொல்றோம்னா, நீ 1ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. திரும்பவும் 1ஆம் மாதம் வந்துருச்சுன்னா இது 2வது வருஷத்துல. அதாவது அந்த அந்த வருஷம் ஃபுல்லா ஜனங்கள் எங்க இருக்காங்க? அந்த சீனாய் மலை அருகே தங்கி இருக்கிறார்கள். கீழே அடிவாரத்துல. அங்கதான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அவ்வளவு நாள் அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 9 மாசம் அங்க சீனா கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க செய்து கொண்டிருந்தார்கள். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு பொருளையும். அதை போல தேவனுடைய நியாயப்பிரமாணமாகிய சட்ட திட்டங்களை எல்லாம் அவங்க கற்றுக்கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் எங்க இருக்குன்னா, யாத்திராகமம் முழுவதும் இருக்கு. 35ல இருந்து 39 வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த டாபர்நாக்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. சரி. 17ஆம் வசனம் பாருங்க. 2ஆம் வருஷம் 1ஆம் மாதம் முதல் தேதியிலே வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. அப்ப செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஃபர்ஸ்ட் மந்த் அதுல டாபர்நாக்கிள இன்ஸ்டால் பண்றாங்க. இப்ப கர்த்தர் ஏன் இப்படி பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய திட்டம் பாருங்க. இவர்களை எகிப்தில இருந்த வரைக்கும் எகிப்தியருக்கு அடிமைகளாக இருந்தார்கள். தேவனை குறித்து அதிகம் புரியாதவர்களாக இருந்தார்கள். இப்ப இவங்களை என்ன பண்ணணும்? முதல்ல அந்த பிராமிஸ் லேண்ட் கானானுக்கு கூட்டு போவதற்கு முன்பாக வனாந்திரத்தில் வைத்து எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும், என்னென்ன நியாயங்கள், நியமங்கள், நியாய பிரமாணம், 10 கற்பனைகள், என்னென்ன பலிகள், என்னென்ன பண்டிகைகள், இதெல்லாமே கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. போய் சேருகிற தேசத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பிரியமாக. இன்னும் உபாகமத்துல பாத்தீங்கன்னா, எப்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும், இதெல்லாத்தையும் டீட்டெயிலாக கர்த்தர் அவங்களுக்கு விளக்கி சொல்லிவிட்டு அடுத்ததாக அவர்கள் அந்த பிராமிஸ் லேண்டுக்குள்ள கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். சரி, இதுக்கு அடுத்த ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, எண்ணாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துல லேவியராகமம் முழுவதும் பலிகளை குறித்தின ஒரு டீடைல்ஸ் இருக்கும். சரி, எண்ணாகமத்துக்குள்ள போனோம்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டே ஆஃப் செகண்ட் மந்த் ஆஃப் செகண்ட் இயர், அப்ப 2வது வருஷத்துல 2வது மாதத்துல முதல் நாள், முதல் மாதத்தின் முதல் நாள் தான் ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபனம் பண்றாங்க. 2வது மாதத்தினுடைய முதல் நாள்ல கர்த்தர் வந்துட்டு அவங்கள வந்துட்டு எல்லாரையும் கவுண்ட் பண்ண சொல்றாரு. ஹெட் கவுண்ட், எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு எண்ணுங்க, எண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த வசனத்தை நீங்க பாருங்க. அடுத்து எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்துல இப்பதான் கர்த்தர் வந்துட்டு அவங்கள கானானுக்குள்ளாக அனுப்புவதற்காக அவர்களை வந்துட்டு ஆயத்தப்படுத்துறார். இன்னும் ஒரு இடத்துல அடுத்த டைம் ரெஃபரன்ஸ் எப்ப இருக்கும்னா, 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில பெட்டி புறப்பட்டது, மேகஸ்தமும் அக்கினி ஸ்தமும் எழும்பினதுன்னு சொல்லி எண்ணாகமத்திலே ஒரு இடத்துல வரும். 8ஆம் அதிகாரத்துல இருந்து 10ஆம் அதிகாரத்துக்குள்ள ஒரு அதிகாரத்துல வரும். சரி, ஆனா அங்க போவதற்கு முன்பாக கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்துல என்னன்னா, ஒரு சிலரை அனுப்பி கானானை வேவு பார்த்து வாருங்கள்னு சொல்லி சப்ஜெக்டுக்குள்ளே வரும். அப்ப ஒரு கோத்திரத்துக்கு ஒருவராக, மொத்தம் 12 கோத்திரங்கள், கோத்திரத்திற்கு ஒருவராக 12 பேரை அனுப்புங்கள். அவங்க ஏன் போய் வேவு பார்க்கணும் அப்படின்னா, அந்த தேசம் எப்படிப்பட்டது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசம் எப்படிப்பட்ட ஒரு தேசம், கானான் தேசம் என்பது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக அனுப்புறாரு. சரி, அதை குறித்து நம்ம பார்க்கலாம் பாருங்க. என்னாகும் 13ஆம் அதிகாரத்துல இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 2வது வசனத்துல கர்த்தர் மோசையை நோக்கி, நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரேல் புத்திரின் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து போறாங்க. சரி, இப்ப எதுக்காக அனுப்புறாரு அப்படின்னா, அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில்
அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அப்ப போயிட்டு அந்த தேசம் எப்படி இருக்கு, ஜனங்கள் எப்படி இருக்காங்க, ஊர்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப போற இடத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப நாமளே வந்துட்டு ஒரு டூர் ஏதோ ஒரு இடத்திற்கு போறோம்னா போவதற்கு முன்பாக என்னென்ன இடங்கள் இருக்கிறது, எந்தெந்த இடத்தை சுற்றி பார்க்கணும் எல்லாத்தையும் திட்டமிடுவோம் இல்லையா? அப்ப அதை போல இவங்க போய் செட்டில் ஆக போகிற இடம், அந்த இடம் எப்படிப்பட்டது, எல்லாவற்றையும் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. அப்ப அவங்கள மலை கிட்ட ஒரு வருஷம் வச்சிருந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு 2வது வருஷத்துல அந்த தேசத்திற்குள்ளாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் தேவனுடைய நோக்கம். ஆனா அவங்க 2வது வருஷத்துல போவதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், 40 வருஷம் கழிச்சு 40வது வருஷம் 41வது வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதுதான் போறாங்க. ஏன், என்ன நடந்தது? ஏன் 2வது வருஷத்துல போறதுக்கு பதிலா 38 வருஷம் அவங்க சுத்தி கொண்டிருந்தார்கள்? அப்ப 38 வருஷம் தானா அப்படின்னா உபாகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. யுத்த மனிதரான அந்த சந்ததி எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவில் இருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டது இது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கு மட்டும் சென்ற காலம் 38 வருஷம் ஆயிற்று. அப்ப 38 வருஷம் 2வது வருஷத்துல போயிருக்க வேண்டியவங்க 38 வருஷம் சுத்திருக்காங்க. ஏன்? அதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். அப்ப கானானை வேவு பார்த்தல், அது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி. ஏன்னா இந்த கானானை வேவு பார்த்துட்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, அந்த வேவுக்காரர், அது அவர்கள் சொன்னதற்கு இஸ்ரேல் ஜனங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? இப்ப 12 பேர் மோசையினால் அனுப்பப்பட்டவங்க போய் வேவு பார்த்துட்டு 40 நாட்கள் அந்த லேண்டை சுத்தி பார்த்துட்டு தேசத்தை சுத்தி பார்த்துட்டு திரும்ப அந்த திராட்சை பழத்தெல்லாம் கொண்டு வராங்க. அவர்கள் கொண்டு வந்த பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பாசிட்டிவா நல்லபடியா சொல்றாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. 25ஆம் வசனத்தில் தான் போலாம். என்ன, 13ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்ற இடத்திலும் இஸ்ரவேல் புத்திராய சபையார் எல்லா இடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கு சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். கம்பேர் பைபிள் போட்டுக்கலாம், ஆங்கிலத்திலே பார்க்கிறவர்களுக்கு எளிதாக இருக்கும். அவர்களுக்கு சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், இது அதனுடைய கனி, நல்ல தேசம்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட். ஆனா அடுத்து என்ன சொன்னாங்க, அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானைகளும் மிகவும் பெரியவளுமா இருக்கிறது, அங்கே ஏனாக்கின் குமாரையும் கண்டோம். அமலேக்கே தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள், ஏத்தியரும் எபூசியரும் எமூரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார், கானானியர் கடல் அருகேவரும் யோர்தான் அண்டையில் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்படி சொல்றாங்க. அப்ப காலேப் போய் என்ன சொல்றாருன்னா, ஜனங்களை அமர்த்தி, காலேப்ங்கிறவர் யூதா கோத்திரத்துல வேவு பார்க்க போனவர், அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் உடனே போய் சுதந்திரத்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதா ஜெயித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆனா போயிட்டு வந்த 10 பேர் காலேபும் யோசுவாவும் பாசிட்டிவாக சொல்லுவாங்க. ஆனா மற்ற 10 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். அடுத்து, நாங்கள் போய் பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்தருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அவங்க and they brought up an evil report அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ்ல, பேட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். முதல்ல மிக்சடா சொன்னாங்க, நல்ல தேசம் தான், ஆனா ஜனங்கள்
ரொம்ப பலவான்கள், அரணிப்பான பட்டணங்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்து நம்ம போக முடியாது, அவங்க பலவான்கள், நாமெல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், அவர்கள் ராட்சதர்கள் அப்படின்னு சொல்லி ஈவில் ரிப்போர்ட் சொல்லிட்டாங்க. அவங்க பட்சிக்கிற தேசம். உடனே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட? எல்லாம் கூக்குரலிட்டு புலம்பி அழுது, உடனே நாங்க மடியும்படிக்கு எங்கள் பெண்ஜாதிகளும் குழந்தைகளும் இங்க வந்து மடியிற மாதிரி எங்களை இந்த தேசத்துக்கு ஏன் கொண்டு வந்தீங்க? எகிப்துக்கு திரும்பி போறது பெட்டர். அடுத்து நாம ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, நூனின் குமாரனாகிய யோசுவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழிச்சிட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும். இவங்க போய் சபை எல்லாற்றையும் பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, அது மகா நல்ல தேசம், ரொம்ப நல்ல தேசம், கர்த்தர் நமக்கு அதை கொடுப்பார், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தா அந்த தேசத்துல நம்மை கொண்டு போய் சேர்ப்பார், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நம்ம கொடுப்பார், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இறைவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபெய்த்ல அவங்க சொல்றாங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கார், அவர் பார்த்துக்குவார், கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார், அவர்கள் எல்லாரையும் மேற்கொள்ள கர்த்தர் வழி செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மற்ற ஜனங்கள் எல்லாரும் அவர்களை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு. உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்துல வந்து அவர்களுக்கு காணப்பட்டு கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டாகிறது. அப்ப இந்த காரியங்கள் தான் நம்ம பார்த்தோம். காலை முதல்ல பேசுறாரு, மத்த 10 பேர் நெகட்டிவாக சொல்றாங்க, அழிந்து போவோம்னு சொல்றாங்க. எல்லா ஜனங்களும் உடனே மெஜாரிட்டியா தான் ஃபாலோ பண்றாங்க 10 பேரை. ஆனா காலேபும் யோசுவாவும் நம்ம பார்த்தபடி லேண்ட் இஸ் வெரி குட், கர்த்தர் நம்மை கொண்டு போவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மற்றவர்கள் அவர்களை கல்லெறிய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் வந்து பேசி என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்களை எல்லாம் அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மோசே மீண்டுமாக போய் மன்றாடுகிறார். அப்ப மற்றவங்க இதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தியர் இதை கேட்டு கொல்றதுக்காக இந்த ஜனங்களை கொண்டாந்தீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த தேசத்து குடிகளும் சொல்லுவாங்க, உங்களால கர்த்தராகிய உம்மால அவங்கள கொண்டு போக முடியல அந்த தேசத்துக்குன்னு சொல்லி இங்கேயே கொன்றுவாருன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய நாமத்திற்கு இழுக்கு வரும் அப்படின்லாம் சொல்லி மோசே சொல்லும் பொழுது, மன்னியும்னு சொல்லும் பொழுது கர்த்தர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, மீண்டுமாக என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, பட் தே வில் நாட் கோ அன்பனிஷ்ட், அவர்களுக்கு தண்டனை உண்டு. இது உன்னோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினார்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவிய உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்துல அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தித்துக் கொள்வார்கள். நீங்க திரும்பி வனாந்தரத்துக்கு போங்க அப்படின்ட்டு. அப்புறம் கீழே வரும் பொழுது, எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்ட கொடுத்த தேசத்தை பிரவேசிப்பதில்லை அப்படின்ட்டார். உங்களுடைய குழந்தைகள் தான் போவாங்க. ஆனா 20 வயது இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும்ட்டார். அப்படின்னா 20 வயது கம்மியா இருக்கிற குழந்தைகள் கொள்ளையாவார்கள் சொன்னீங்களே, அங்க போய் மடிவார்கள் சொன்னீங்களே, அவங்க மட்டும்தான் போவாங்களே தவிர நீங்க யாரும் போக மாட்டீங்க. நீங்க இந்த வனாந்தரத்திலே மடிவீர்கள். தேசத்தை சுற்றி பார்த்து வந்த 40 நாள் லக்கம், அவர்கள் வனாந்தரத்திலே விழுந்து தீர் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை அவங்க சுமப்பாங்க. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கை வந்து மாறுதலை உணர்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் பாருங்க. அப்ப கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்து இந்த இடத்துல மன்னித்தார், அவர்களை இம்மீடியட்டா எல்லாரையும் கொல்லல. ஆனா 40 வருஷத்துல இந்த வனாந்தரத்திலே நீங்க சாவீர்கள், நீங்க வந்துட்டு அந்த தேசத்திற்கு போக மாட்டீர்கள். 20 வயதுக்கு மேற்பட்ட ஒருத்தரும் போக மாட்டாங்க, எல்லாம் வனாந்தரத்துல மரிப்பார்கள், யோசுவாவையும் காலேபையும் தவிரன்னு சொல்லி. அப்ப அதுல மோசேயும் ஆரோனும் இன்க்ளூட் ஆயிடுறாங்க. இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கிங்க, கடைசியா நம்ம பேசுவோம். சரி.
அப்ப அதை போலவே நடக்கிறது. சரி, ஒன்லி காலேப் அண்ட் ஜோஷுவா அவங்க தான் கர்த்தரை விசுவாசித்து போய் சேர முடியும்னு பாசிட்டிவாக சொன்னார்கள். அவங்க மட்டும் தான் போவாங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த 10 பேரும் அந்த இடத்திலே மறிக்கிறாங்க. இது கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் வசனங்களுக்கு முன்பாக வருகிறது. ஓகே. ஆ, சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகி அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதர்கள் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். அப்ப 10 பேரும் செத்தார்கள். அப்ப இந்த வார்த்தையை கேட்டு ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். அப்ப மிகவும் வருத்தப்பட்டார்கள். ஆனா அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா, சரி நாங்க தப்பு பண்ணிட்டோம். அதிகாலமே அவர்கள் எழுந்தது, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். அப்ப கர்த்தர் வந்துட்டு அதுக்கு விரோதமா சொல்லிட்டாரு. ஆனா இப்ப இவங்களே நாங்களே போவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்ப மோசே என்ன சொல்றாருன்னா, நீங்க போகாதீங்க, அது உங்களுக்கு வாய்க்காது. ஏன்னா நீங்க போனீங்கன்னா அங்க சத்துருக்கள் இருக்காங்க, அவங்க வந்து உங்களை முறியடிப்பாங்கன்னு சொல்லி. ஆனா அதை கேட்கல. ஆனாலும் அவங்க போறாங்க. ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசையும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் காணாங்க அந்த மலையிலிருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். அப்படின்னா அவங்களால போக முடியல சுயமாக. மோசே அவர்களை எச்சரித்தும் அவங்க கேட்கல. அப்ப அதர் நேஷன்ஸ் அமலேக்கியர் அப்புறம் அவங்க எல்லாம் வந்து முறியடிக்கவும் அவங்க துக்கத்தோட திரும்ப வந்தார்கள். இப்ப இதனாலதான் அவங்க இது வரைக்கும் 10 முறை தேவனை சோதித்திருக்கிறாங்க. ஆனா கடைசியா மிகப்பெரிய ஒரு காரியமாக அவர்கள் எல்லோரும் அழுது புலம்பி கூக்குரலிட்டு கர்த்தரங்களை கொன்று போட இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்தாங்க. நாங்க எகிப்துக்கே திரும்பி போறோம். பட்டினியில செத்திருந்தா பரவாயில்ல, எகிப்திலே செத்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பட்டயத்தினால மடியும்படிக்கு எங்களை கூட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கர்த்தரை பற்றி மிகவும் ஒரு மோசமாக அவர்கள் பேசி கடைசியில என்ன நடந்ததுன்னா, நீங்கள் காது கேட்டபடியே செய்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவர்களை வனாந்தரத்திலே வைத்து அவர்கள் எல்லாரும் மரித்த பின்பு யோசுவாவும் காலேபும் 40 வருஷம் கழிச்சு 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லாம் வனாந்தரத்துல மரிக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் தான், அதாவது 20 வயதுக்கு கீழே இருந்தவங்க தான் எல்லாரும் அதற்கு பின்பாக 40 வருடங்களுக்கு பின்பாக யோசுவாவோடும் காலேபோடும் அந்த கானானுக்குள்ளாக பிரவேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அப்ப இதுல ஏதாவது நமக்கு டீச்சிங் இருக்கா? இந்த இன்சிடென்ட் வந்துட்டு முடியுது, இவங்க ஏன் 40 ஆண்டுகளாக வனாந்தரத்துல இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான பதில நம்ம பார்த்துட்டோம். கானானை வேவு பார்த்துட்டு வந்த பின்பு என்ன சம்பவித்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனா இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன போதகம் இருக்கிறது, நமக்கு என்ன போதனை இருக்கிறது அப்படின்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப நிச்சயமாகவே நமக்கு என்ன இருக்கும்னா, அதுல ஒரு சில படிப்பினை இருக்கும், போதனை இருக்கும். அப்ப வேத வாக்கியம்லாம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, முன்பு எழுதினவைகள்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு படிப்பினையாக, தேவவசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் மாறுதலாலும் நான் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கும் முன்பு எழுதியிருக்கவெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்ப டீச்சிங்காக பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டதெல்லாம் எழுதியிருக்கிறது. அடுத்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், இதுக்கு திரும்பவும் நம்ம வருவோம் இந்த வசனத்துக்கு. 11ஆம் வசனம் பாருங்க. மேல இருக்கு. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படிக்கு எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்ப தீஸ் ஆர் ஆல் என்சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா திருஷ்டாந்தங்கள். எக்ஸாம்பிளுக்கு என்சாம்பிளுக்கு என்ன வித்தியாசம்னா, எக்ஸாம்பிள்ங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு இடத்துல நடந்தது. ஆனா என்சாம்பிள்ங்கிறது ஒரு மாடல் மாதிரி. அப்ப ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் திரும்பவும் நடக்கும். அப்ப அதுதான் என்சாம்பிள். அப்ப அடுத்தது கொலோசியர் 2:17 என்ன இருக்கு பாருங்க. கொலோசியர் 2:17 அதெல்லாம் இவைகள் நிழலா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அப்ப இதுக்குள்ள கிறிஸ்துவை பற்றின பொருள் இருக்கிறது. இன்னும் எபிரேயர் 10:1 பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் நிழலாட்டமாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் நடந்ததெல்லாம்.
புதிய ஏற்பாட்டுக்கு, கிறிஸ்துவின் சபைக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எப்படி அவர்களுடைய வனாந்திர பிரயாணமே நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு ஒரு நிழலாக இருக்கிறதுன்னு சொல்லி. அப்ப இப்ப நம்ம நிழலை பொருளாக புரிந்து கொள்வதுல தான் நமக்கு இந்த டீச்சிங்கே இருக்கு. அப்ப என்ன நிழல், என்ன பொருள்? அப்ப ஷேடோ அண்ட் டைம் அது வந்துட்டு முன்பாக நடந்தது. பட் வாட் இஸ் த மீனிங்? அப்ப நமக்கே நல்லா தெரியும், கானான் என்பது நித்திய ஜீவனை குறிக்கிறது. அப்ப வனாந்திரத்திலிருந்து அவர்கள் போனார்கள். போய் கானானை வேவு பார்த்து விட்டு வந்தார்கள். அப்ப நாமும் கூட எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்னா, நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்தை குறித்து இந்த வனாந்திர வாழ்க்கையில, கிறிஸ்தவ ஜீவியத்துல, உலக வாழ்க்கையில இருக்கும் பொழுதே அதை வேவு பார்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை எப்படி வேவு பார்க்கிறதுனா, வேத வாக்கியங்கள் மூலமாக தான் அதை புரிந்து கொள்ள முடியும். நேரா போய் யாரும் பார்க்க முடியாது. இப்ப இதே ஒரு ஃபாரின் நேஷன்னா, நம்ம ஒரு டிக்கெட் போட்டு ஒரு விசா வாங்கி ஃபிளைட் பிடிச்சு போய் பார்த்து விட்டு திரும்ப வரலாம். ஆனா பரலோகத்திற்கு அது போல போய்விட்டு வர முடியும். ஆனா வேதத்திலிருந்து நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வேதத்திலிருந்து அந்த ரகசியங்களை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப we are supposed to explore the truths about eternal life. அப்ப வரப்போகிற ஒரு ஜீவியத்தை குறித்து இந்த ஒரு வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அதற்காக தான் இந்த பைபிள் ஸ்டடி எல்லாம். ஏதோ இந்த உலகத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பைபிள் ஸ்டடி கிடையாது. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்தும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்தும் இது பேசும். ஆனால் இதனுடைய முக்கியமான நோக்கம் வரப்போகிற காரியம், நம் மரணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய வாழ்க்கை குறித்த ஒரு காரியம். சரி, அப்ப செலக்ட் பீப்புள் ஆர் சென்ட். அப்ப கோத்திரத்துக்கு ஒருத்தராக எடுத்து அனுப்புறார். என்ன ஒரு ரகசியம் அதுலன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஐடென்டிஃபைட் as மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், இவர்கள் வந்துட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த காரியங்கள் வந்துட்டு அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே இவைகளை போதிக்க வேண்டும் என்று சொல்லி பேதுருவில சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே இவைகளை உங்களுக்கு போதித்தவர்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை வரும். அப்ப இத போதிக்கிறவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்தை பற்றி புரிந்து கொண்டு, ஏதோ ஒரு சொப்பனம் பார்த்தேன், அங்க இயேசு கிறிஸ்து என்ன கூட்டு போனாரு, நாங்க அங்க ஒரு அருவியை கடந்தோம், அங்க போனோம் வர்றோம்னு சொல்லுகிற கதை அல்ல. வேத வார்த்தைகளுக்குள்ளாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வரப்போகிற உலகத்தை குறித்து, அதை விளக்கி சொல்ல வேண்டும். சரி, அப்ப 10 பேர் என்ன பண்ணாங்கன்னா, போய் பாட்டு வந்து நல்ல தேசம் தான் சொன்னாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். தே கேவ் அ மிக்சட் ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னேன். மிக்சட் ரிப்போர்ட்னா நல்லது இருக்கும், தீமை இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, நல்ல தேசம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா, அதோட சேர்த்து இது மிக்சட் ரிப்போர்ட்னு கொடுக்கணும், இடம் இல்லாதனால பேட் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தேன். அதோட சேர்த்து என்ன சொன்னாங்கன்னா, அங்க இருக்கவங்க பலவான்களாகிய ஜனங்கள், மிகவும் பலத்தவர்கள், அப்படி சொன்னாங்க. அப்ப இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, 90% மேலான பிரசங்கியார்கள் என்ன பண்றாங்கன்னா, பரலோக ராஜ்யம் மிகவும் நல்ல ஒரு தேசம், அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது நல்லதுதான், கரெக்டான விஷயத்தான். அது இந்த 10 வேவுக்காரர்களும் அதான் சொன்னாங்க. ஆனா அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நாம் எல்லாம் பாவிகளாகவே இருக்கிறோம், நாம் நியாய தீர்ப்புக்கு உள்ளாகவும், இன்னும் சொல்ல போனா எப்பொழுதும் நமக்கு என்ன இருக்குன்னா, அப்போ பொல்லாத ஆவிகள் இருக்கு. பவுலப்போஸ்தலன் சொல்றார், பொல்லாத ஆவிகளோடு போராட்டங்கள் உண்டுன்னு சொல்லி. வான மண்டலங்கள்ல பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. இது எதுக்கு அடையாளம்னா, அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் மிகவும் பலத்தவர்கள், அரணிப்பான பட்டணங்கள், ராட்சதர்கள் சொன்னாங்கல்ல, அதுக்கேத்த மாதிரி எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல இருக்கு. அந்தகார லோகாதிபதிகள், துரைத்தனங்கள், வல்லமைகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், பொல்லாத வானமண்டலின் சேனைகள், இவையெல்லாம் போராட்டம் இருக்கிறது. ஆனா அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக அதை பற்றியே சொல்லி, சர்வாயுத வர்க்கத்தை பத்தி பேசுறதை விட அந்த காரியத்தை குறித்து பேசுவாங்க. இன்னும் இன்னும் பாவத்திற்கு உங்களுக்கு தண்டனை உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. அதாவது பாவத்தை குறித்து பேசணும், ஆனா அதை விட ரட்சிப்பை குறித்து பேசணும். அப்ப பரிசுத்தமாகுதலை குறித்து பேச வேண்டும். ஆனா அசுத்தமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கறதுதான் அவருடைய ஒரு போதனையாக இருக்கும். அதே போல பாவிகளாகவே இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய போதனையா இருக்கும்.
பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள், மனம் திரும்பு அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய போதனையாக இருக்கும். மாறாக நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற போதனை இருக்காது. அப்ப என்னன்னா, இவர்கள் ப்ராப்ளம ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா சொல்யூஷன ஃபோக்கஸ் பண்ணல. அப்ப பாவிகளா இருக்கிறோம் அப்படின்னா, நீதிமான்களாக ஆக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத போதிக்கணும். அப்படி போதிக்கும் பொழுதுதான் பாவத்திலிருந்து விடுபட்டு நீதிமான்களாவதற்கு வழி கிடைக்கும். இப்ப பிரச்சனை இருக்கு. இப்ப விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், இன்னும் அசுத்தம், சண்டைகள், களவுகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இப்ப கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை சொல்றேன். இப்ப இவைகள் இருக்கிறது. இதை செய்கிறீர்கள், இந்த பாவங்களை செய்கிறீர்கள், அந்த பாவங்களை செய்கிறீர்கள், பொய் சொல்லுகிறீர்கள், வாக்குவாதம் செய்கிறீர்கள். அப்ப இது போன்ற காரியங்களை சொல்லி கொண்டு இதையே தான் ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர, ஆனா என்ன சொல்யூஷன் அடுத்ததாக? ஆவியின் கனி என்ன? அந்த கனி எப்படி கிடைக்கும்? அதை பத்தி சொல்றாங்களான்னா, அதை பத்தி சொல்வது குறைவு. அதிகமா 10 பேர் சொன்னாங்கன்னா மெஜாரிட்டி எதை விதைக்கிறாங்கன்னா, நியாய தீர்ப்பை குறித்த பயத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறதுன்னா, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17, 18ல பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லுகிறது. அப்ப நம்ம அந்த வசனத்தையும் கூட எடுத்து படிக்கலாம். 1 யோவான் 4, 18 பாருங்க. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அப்படின்னு. பயம்ங்கிறது பிசாசனுடைய ஆயுதம். ஏன்னா பிசாசே பயத்துக்குட்பட்டவன் தான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல இருக்கு. அப்ப அந்த வேதனையை வந்துட்டு பயப்படுறவங்களும் கொடுக்குறான். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இப்ப இந்த பயம்ங்கிறது எதை பத்தி பேசிட்டு இருக்கு? எந்த பயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, அதுக்கு வசனத்துல இருக்கு பாருங்க. நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் உலகத்தில் இருக்கிறோம். அப்ப அன்பு இங்க பூரணம்னு சொல்லிட்டு இங்க பயம்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நியாய தீர்ப்பை பத்தி பேசுறாரு. அப்ப நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அப்படின்னா, நியாய தீர்ப்பை குறித்த பயம், பூரண அன்பு இருந்ததுன்னா நியாய தீர்ப்பை குறித்த பயம் இருக்காது. ஏனென்றால் கிறிஸ்துவோடு கூட நாம் பூரணமான ஒரு அன்பில் நிலைத்திருக்கிறோம். அப்ப அந்த பயத்தை விதைக்கிறவர்கள் இன்று 90% மேல, 90% மேல பிரசங்கிக்கிறவர்கள். அப்ப எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. அப்ப 10 பேர் மெஜாரிட்டி பேட் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது போல இன்றைக்கு 90% ஆஃப் பீப்புள் தே ஃபோக்கஸ் ஆன் த காண்டம்னேஷன், சின் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். அதை பற்றியே பேசி 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 மக்களுக்குள்ளாக பயத்தை மாத்திரமே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அப்ப நித்திய ஜீவனை குறித்து காண்பிப்பதற்கு பதிலாக அவங்க எதுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க? பாவத்தையும் ஆக்கினையுமே அவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறதுனால அவர்கள் சபையினுடைய மக்களும் பாவத்திற்குள்ளாகவும் ஆக்கினைக்குள்ளாகவும் இருக்கிறார்கள், விடுதலைக்குள்ளாக வரவில்லை. ஏன்னா அவங்க புதிய உடன்படிக்கைக்குள்ளே இன்னும் வரல. அவர்கள் நியாய தீர்ப்பு, அந்த தண்டனைங்கிற பழைய உடன்படிக்கையில தான் இருக்காங்க. ஆனா சொல்லும் பொழுது புதிய உடன்படிக்கையில இருக்கும், கிறிஸ்துக்குள்ளம்பாங்க. ஆனா கிறிஸ்துவனுடைய காரியங்கள், கிறிஸ்து காண்பித்த வழி, கிறிஸ்து நமக்கு கொண்டு வந்த விடுதலை, கிறிஸ்து நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். இப்படி இருக்க நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் ரோமர் 5:1-2 சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்த போதனை இல்லை, மறைந்து போயிற்று. ஏன்னா வேதத்தை ஆராய்ந்து வேதத்தின் வழியாக போதிக்கக்கூடியவர்கள் மிக குறைவு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவுள். அப்ப புதிய ஏற்பாட்டை படிச்சு புதிய உடன்படிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆவியானவர் மூலமாக போதிக்கிறவர்கள் மூலமாக தான் பெரிய ஒரு ரட்சிப்பு, பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும், உயிர்மீட்சி உண்டாகும். சரி, இப்ப இன்னும் என்னன்னா, மரித்தா பரலோகம் போவியா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நீ எப்படி பரலோகம் போவ? அப்ப ஒரு போதகர் கேட்கிற கேள்வி.
நீ எப்படி பரலோகம் போக முடியும்? அப்ப பரலோகம் போவதற்கான வழியை சொல்லிக் கொடுக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கிட்ட தானே இருக்கு. அவரே வந்து நீ போவியா போவியான்னு கேட்டா அப்ப சபை மக்கள் என்ன யோசிப்பாங்க? அப்ப ஜனங்களுடைய எப்படி இந்த 10 பேரும் வந்து ஒரு பேட் ரிப்போர்ட் கொடுத்து ஜனங்களுடைய மனதுல பயத்தை கலவரத்தை உண்டு பண்ணி அவர்களை கலகம் செய்ய வைத்தார்களோ அதை போலவே இப்பொழுது இருக்கக்கூடிய அநேக பிரசங்கிமார்கள் பயத்தையும் கலவரத்தையும் உண்டு பண்ணி கலகங்களை எழுப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஜனங்களுடைய மனதுல பயத்தை விதைக்கிறார்கள். இன்றைக்கு மரித்தா நீ பரலோகத்துக்கு போயாங்கிற கேள்வி எவ்வளவு இடத்துல நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது அவங்க பரலோக ராஜ்யத்தை குறித்து போக்கஸ் பண்ணவே இல்லை. நம்ம பைபிள் ஸ்டடி இது வரைக்கும் 120 பைபிள் ஸ்டடி, இன்னும் 214 வீடியோ. ஏதாவது ஒரு வீடியோல வந்துட்டு நம்ம நரகத்தை குறித்து டீட்டெயிலா பேசியிருக்கிறோமா? இல்ல, ஒன்றில் கூட பேசினே கிடையாது. நரகம் இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம். அது வேதனைக்குரிய இடம் என்று சொல்லி நாம் அக்செப்ட் பண்றோம். ஆனா அதை குறித்த டீட்டெயில் இன்னும் ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நரகத்தில் 4 இடங்கள் அப்படின்றது எங்க வேதத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இது போன்ற தலைப்புகள் ஒருவேளை அந்த தலைப்புக்குள்ள வேற எதுவும் சொல்றாங்களா எனக்கு தெரியல. ஆனா நான் அந்த வீடியோ கேட்கறது இல்லை. ஏன்னா நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்த போய் தான் ஆராய்ச்சி பண்ணணும். ஒருவேளை நீங்க வந்துட்டு ஒரு வெளிநாட்டுல ஏதோ ஒரு தேசத்திற்கு நீங்க சுத்தி பார்க்க போறீங்கன்னா அந்த தேசத்தை பத்தி தான் சர்ச் பண்ணுவீங்க. எந்தெந்த இடங்களா அந்த எந்தெந்த பட்டணங்கள்ல போய் பார்க்கலாம். இல்ல நார்த் இந்தியாவுக்கு எங்கேயாச்சும் போறீங்க அப்படின்னா கூட அந்த இடத்த பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணுவீங்க. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு ஜம்மு காஷ்மீருக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஒரு வெக்கேஷன் போறீங்க, இல்ல கேரளாக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடங்கள்ல எந்தெந்த இடத்த பார்க்க போறோம்னு சொல்லி எந்தெந்த இடம் நல்லா சைட் சீயிங் இருக்கும், எந்த இடத்துல நல்லா நேரம் செலவு செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுவீங்களே தவிர நீங்க இப்ப கேரளாக்கு போறீங்க ஆனா நீங்க வந்துட்டு ஒருவேளை நீங்க வந்துட்டு அந்தமான பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஒருவேளை நான் டெல்லிக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரிசர்ச் பண்ண மாட்டேங்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க போறது கேரளாவுக்கு. சரி, அப்ப நீங்க எங்க போறீங்களோ அந்த இடத்தை குறித்து அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் என்றால் அதை குறித்து நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நரகத்தை குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க தேவையில்லை. ஆனா இந்த காலத்துல போதவர்கள் எதை குறித்து தான் பேசிட்டு இருக்காங்க? அப்ப நரகத்தை குறித்து ஆராய்ச்சி செய்வது நிறைய பேருக்கு ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறது, பரலோக ராஜ்யத்தை விட அதிகமாக. சரி, ஓகே. இப்ப புதிய உடன்படிக்கையின் ஒரு ஊழியக்காரனாக நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பாக நம்ம எச்சரிக்கணும் ஜனங்களை. புதிய ஏற்பாடு முழுவதும் எச்சரிக்கையினாலே நிறைந்திருக்கிறது. ஆனா எச்சரிக்கையோட அதிகமாக கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரகசியங்கள் அதனுடைய நன்மைகளை தான் அதிகமாக பேசுது. ஆனா அதே நேரத்துல எச்சரிக்கை இருக்கு. அப்ப எச்சரிக்கையும் நம்ம கொடுக்கணும், நியாய தீர்ப்பை பத்தியும் நம்ம சொல்லணும். ஆனா எதை தான் போக்கஸ் பண்ணணும்னா ஜீவனை நாம் அதிகமாக பேச வேண்டும், நித்திய ஜீவனை குறித்த வெளிப்பாடு. பட் போக்கஸ் ஆன் எட்டர்னல் லைஃப். அப்ப கிறிஸ்துவனுடைய ஜீவனை குறித்து, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அப்ப அதை பிடித்து கொண்டு நாம் என்ன பண்ணணும்? அதை நம்ம போக்கஸ் பண்ணி அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதை குறித்து நாம புரிந்து கொண்டு நாம் பிரயாணிக்க வேண்டும் இந்த ஜேர்னிய. அப்ப இவரெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அநேக காரியங்கள் செய்யறாங்க. ஆனா தேவனுடைய சித்தத்தை தவிர இந்த 10 பேர் போல இருக்கக்கூடிய ஊழியர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யறாங்க. ஆனா இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்ட குரூப்னா உலக ஆசீர்வாதங்களை மட்டுமே போக்கஸ் பண்ணுவாங்க. வேற எதை பத்தியும் பேச மாட்டாங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு கண்ணீர் இருக்கா, கவலை இருக்கா, பிரச்சனை இருக்கா, கர்த்தர் அதை தீர்த்து வைப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார். கர்த்தர் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கொடுப்பார். இன்னும் உங்களை உயர்ந்த பதவிக்கு வர பண்ணுவார். இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கொடுப்பார். நல்ல பிள்ளைகளை கொடுப்பார். அப்ப இதெல்லாம் தேவையான எல்லாம் தேவை. ஆனா இது மாத்திரமே அப்படின்னா 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. வெறும் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்தவனிடத்தில் நீங்கள் நம்பிக்கொள்ளலா இருப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். ஏன்னா முக்கியமான விஷயம் இது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 7:21, 22. அநேகர் வந்து என்ன சொல்லுவாங்களாம் அந்நாளிலே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறோம், அவர்கள் பிரவேசிப்பதில்லை. அடுத்த அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உங்க நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உங்க நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உங்க நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்கள் சொல்வேன். இப்ப பாருங்க, அவ்வளவு ஒரு வேதனையான ஒரு வார்த்தை பாருங்க. இவங்க ஃபுல்லா ஊழியம் செஞ்சிருக்காங்க, ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவில்லை, சுய சித்தத்தின்படி செய்திருக்கிறார்கள். அப்ப பிசாசை துரத்தி இருக்கிறார்கள், தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறாங்க, இன்னும் அற்புதங்களை செய்திருக்கிறாங்க, இயேசுவின் நாமத்திலே செய்திருக்காங்க. ஆனா இயேசுவே அவர்களை அறியவில்லை என்று சொல்கிறார். எப்படி? எப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். அப்ப அது தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவில்லை, அவர்கள் தங்கள் சுய சித்தத்தின்படி, தங்களுடைய சுய நோக்கங்களுக்காக, சுயமான பலன்களுக்காக அதை செய்திருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய மகிமைக்கென்று அவர்கள் செய்யவில்லை, சுய மகிமைக்கென்று, சுய பிரயோஜனத்திற்கென்று, சுய லாபத்திற்கென்று அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். சுயமாய் பேசுகிறவன் தன் மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் மாயை ஒன்றும் இல்லை. யோவான்ல வரும் வசனம். அப்ப வேறு என்னென்ன பாடங்களை இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம்? அப்ப 2 பேர் எப்படி போனாங்க? இந்த 10 பேரும் அங்கேயே மடிந்தார்கள், ஆனா 2 பேர் 40 வருஷம் கழிச்சும் போறாங்க, காலேபும் யோசுவாவும். அப்ப அவர்களுக்கு என்ன இருந்தது அப்படின்னா, அவங்க எப்படி வித்தியாசமாக இருந்தார்கள், அதைத்தான் நாம் பிடிக்கணும். மெஜாரிட்டியோடு நாம் போகக்கூடாது, நம்ம தனித்து இருக்க வேண்டும். எப்படி? இவங்க வந்துட்டு அந்த கானானியர்கள், அந்த ஏனாக்கியர்கள், ராட்சதர்கள் சொன்ன அவங்களுடைய அவுட்டோட அப்பியரன்ஸை பார்க்கல. அதே போல அந்த பட்டணங்கள், எரிகோவோட மதில்லாம் நல்லா ஃபோர்ட்ரஸ்டா இருந்தது. எரிகோ மதில், இந்த ஃபோர்ட்ரஸ் அரணிப்பான பட்டணங்கள்லாம் இருக்குதே, அதெல்லாம் நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்னு அவங்க பார்க்கல. அவங்க கர்த்தரை மாத்திரமே பார்த்தார்கள், தேவனை பார்த்தார்கள். எரிகோவின் மதில் எப்படி இடிஞ்சு விழுந்துன்னு தெரியும் உங்களுக்கு. கர்த்தர் அதை செய்தார். அவங்களோட விசுவாசம் என்னவா இருந்திருக்கலாம்னா, எகிப்தியர்களை செங்கடலை பிளந்து எங்களை நடத்திட்டு வந்து எகிப்தியர்களை மூழ்கடித்த கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ராட்சதர்கள் மேல, கானானில இருக்கிற வெவ்வேறு ஜாதிகள் மேல எவ்வளவு அரணிப்பான பட்டணங்கள் இருந்தாலும் அதன் மேலே எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளாக ஆழமாக இருந்தது. அவர்கள் கர்த்தரை பார்த்தார்கள், சூழ்நிலைகளை பார்க்கவில்லை. இதுதான், இந்த விஷயத்தை தான் இப்ப நம்ம கத்துக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகள் வரக்கூடும், பல்வேறு காரியங்கள் நம்மை பயமுறுத்தக்கூடும். இன்னும் ஒரு நாளை எப்படி ஃபேஸ் பண்ண போறோன்ற அளவுக்கு கூட நம்ம ஒரு சோர்வு நிலைக்குள்ளாக, டிப்ரெஷன்ல இருக்கலாம். இந்த பிரச்சனை மலை மாறி இருக்கே, எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன்? ஆனால் அவங்க 2 பேரும் அந்த பிரச்சனையை பார்க்கல, கர்த்தரை பார்த்தார்கள், தேவனை பார்த்தார்கள். அவர்கள் சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, ஆனால் கர்த்தர் மேல் தங்களுடைய விசுவாசத்தை வைத்தார்கள். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார், அவங்க 2 பேரையும் கொண்டு போனார். ஹல்லேலூயா. அப்ப ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் இன்றைக்கு எப்படி இருக்கு? மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதா? கடுகளவு விசுவாசம் தான் மலை கடல்ல போயிடும். கடுகளவு விசுவாசம் இருந்தா காட்டத்தி மரம் வேரோடு பிடுங்குண்டு போய் சமுத்திரத்தில் நடப்படும். கர்த்தரால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப கர்த்தர் சொன்னார், என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியால் அவன் போய் வந்த தேசத்துல அவனை சேர பண்ணுவேன்னு சொன்னார், செஞ்சார். ஹல்லேலூயா. அப்ப அவங்க 2 பேரும் அவர்களை பார்க்கவில்லை. அவங்க 2 பேரும் உறுதியா சொல்றாங்க, நாம் போய் வந்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் நம்ம எங்க கொண்டு போய் சேர்ப்பார், கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதை நாம் எளிதில் போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று அப்படின்னு சொன்னாங்க. எப்படி பேசுறாங்க? எப்படி பேசுறாங்கன்னா, விசுவாசத்துல பேசுறாங்க. அப்ப நம்மளும் என்ன செய்யணும்னா, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் போய் வேவு பார்க்க வேண்டும். அப்ப இயேசுவை காண்பிக்க வேண்டும், புதிய உடன்படிக்கையை பிரசங்கம் பண்ண வேண்டும். அதை தான் நம்ம செஞ்சுட்டு வரோம். கர்த்தர் என்ன சொன்னார்னா, காலேப் என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனா இருக்கிறபடினா. அப்ப வேறே ஆவினா என்ன ஆவி?
அப்ப மற்றவர்களுக்கு எப்பேற்பட்ட ஆவி இருந்தது? காலேபுக்கு என்ன ஆவி இருந்தது? பார்க்கலாம் பாருங்க. என்னாகும் 14ஆம் அதிகாரத்துல போனா அங்க கர்த்தர் சொல்றாரு இல்லையா? 24ஆம் வசனம். என்னாகும் 14:24. என்னுடைய தாசனாகிய காலை வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினாலும். அப்ப ரெண்டு விஷயம். வேற ஆவி இருந்து உத்தமாய் கர்த்தரை ஃபாலோ பண்ண. அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியாரை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவன். அப்ப நாமும் காலேபுடைய சந்ததியாராக இருக்க வேண்டும். அப்படின்னா நமக்கும் வேற ஆவி இருக்கணும். என்ன ஆவி? அப்ப அந்த ஆவி என்னன்னு 2 கொரிந்தியர் 4:13 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 4:13. 2 Corinthians chapter 4 verses 13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்ப எப்படி அவங்களால பேச முடிஞ்சது? பிகாஸ் தே பிலீவ். அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள். சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, ராட்சதர்களை பார்க்கல, அரணிப்பான பட்டணங்களை பார்க்கல, உயர்ந்த ஜனங்கள் குடிகளை பார்க்கல. பட்சிக்கிற தேசம் சொன்னாங்க மத்தவங்க. அவர்கள் அந்த தேசம் ஜனங்களை பட்சிக்கிற தேசம் அப்படின்னாங்க. இதே தாவீது சொல்றாரு பாருங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. அங்க இருந்தா பவுல் அதை எடுத்து எழுதுறாரு. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருக்கிறபடினால விசுவாசத்தினால பேசுகிறோம். அப்ப என்ன விசுவாசம்? ஆனா கர்த்தர் எங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அப்ப நம்முடைய விசுவாசம் என்ன? கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு போவார். கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போவார். அவர்கள் விசுவாசத்துல நிலைத்திருக்கும் பொழுது, அப்ப அந்த விசுவாசத்தை வைத்துதான் அவங்க அநேக காரியங்களை மேற்கொண்டார்கள். விசுவாசத்தை கொண்டு ஜெயித்தார்கள். இப்ப தாவீதை எடுத்துக்குவோம். ஒரு முழு இஸ்ரவேலுடைய ராணுவமே கோலியாத்தை பார்த்து பயப்படுது. ஆனா ஒரு சின்ன பையன், ஒரு 17 வயசு பையனுக்கு, இந்த வாலிபனுக்கு எப்படி கோலியாத்தை எதிர்த்து நிற்க முடியும்னு தோணுச்சு. இந்த ஃபுல் ஆர்மி, அவருடைய அண்ணன்கள்லாம் நல்ல எலியாப், சம்முவா, நாத்தான், இவங்கெல்லாம் தாவீதுடைய மூத்த அண்ணன்கள்லாம் சவுலுடைய ஆர்மியில இருக்கிறாங்க, ராணுவத்துல யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்து பயந்து நடுங்கிட்டு வர்றாங்க. அவரெல்லாம் நல்ல வாட்ட சாட்டமாக நல்ல போர் வீரர்கள். அவங்க பயந்து நடுங்கிட்டு வர்றாங்க. ஆனா தாவீதுக்கு எப்படி போய் கோலியாத்தை எதிர்த்து ஜெயிக்க முடியும்னு தோணுச்சு. ஏன்னா தாவீது தன்னுடைய கண்களை கர்த்தர் மேல் வைத்திருந்தார். தாவீது கோலியாத்திர பேசுறப்ப சொல்றாரு, விசுவாசத்தோட சொல்றாரு பாருங்க, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னோடு வருகிறாய், நான் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரால உனக்கு முன்னாறேன். அப்ப ஒரே கல்லு கோலியாத்தை வீழ்த்தி முடிச்சார். அப்ப யோசிச்சு பாருங்க, எங்க இருந்து அந்த தைரியம் வந்தது? எங்க இருந்து அந்த அந்த காரியம் வந்ததுன்னா விசுவாசத்துல இருந்து தான் வந்தது. இப்ப நீங்க அந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களா? நீங்களும் ஜெயம் கொள்வீர்கள். உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்குள்ளாக ஆவியானவர் விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறத என்னுடைய ஆவியில நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இதெல்லாம் விசுவாசத்தின் வார்த்தைகள். இதுதான் லெசன்ஸ், நமக்கான விசுவாச போதனைகள். நமக்கும் என்ன இருக்கணும்? அந்த விசுவாசத்தின் ஆவி இருக்கணும். We too should have spirit of faith on Jesus Christ. இந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கும் பொழுது அவர் நம்மை அங்கு சேர்ப்பார், நித்திய ஜீவன். நாம ஏன் பயப்படணும்? நாம ஏன் கவலைப்படணும்? ஒருவேளை இந்த போதனையை நீங்க எடுத்துக்கங்க, மத்த போதனையை தள்ளுங்க. இதுவே உங்களுக்கு நித்தியம் வரைக்கும் பிரயோஜனப்படக்கூடிய போதனை. சரி, அப்ப கடைசி ஒரு ஸ்லைடுக்கு போவோம். அப்ப இந்த ஆவி, இந்த வேற ஆவிங்கிறது விசுவாசத்தின் ஆவிதான் இப்ப கன்ஃபார்ம் பண்ணுவோம் பாருங்க. ஒரு 2 வசனத்தை வச்சு ப்ரூவ் பண்ணுவோம். 2, 3 காரியங்கள்னால எந்த ஒரு விஷயமும் உறுதிப்படுத்தப்படும். 2, 3 வாக்கினால, சாட்சிகளின் வாக்கினால எந்த காரியம் உறுதிப்படுத்தப்படும். அப்ப அதை நம்ம வந்துட்டு இந்த விசேஷித்த ஆவிங்கிறது விசுவாசத்தின் ஆவிதான் இப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறோம் பாருங்க. முதலாவதாக 1 கொரிந்தியர் 10:1-11
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 10 முறை சோதித்தார்கள்னு கொடுத்தாருல அங்க. அப்ப என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. எல்லாமே திருஷ்டாந்தங்களாக. அதை நீங்க படிச்சு பாருங்க. டைம் இல்ல, வேணும்னா தனியாக ஒரு பாடம் கூட அதுல எடுக்கலாம். ஓகே, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாரும் மோசையோடு கூட தான் வந்தாங்க. எல்லாரும் மண்ணா சாப்பிட்டாங்க. எல்லாரும் 2 கொரிந்தியர் 10 எடுப்பீங்க. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசிச்சாங்க. எல்லாம் கண்மலையில இருந்து வந்த தண்ணியை குடிச்சாங்க. ஆனா அவங்கள அதிகமான பேர்ட்ட தேவன் பிரியமா இல்லையா? அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. அதனால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். தேவர் ஓவர் த்ரோன் இந்த வில்டர்னஸ் எழுதியிருக்கு இங்கிலீஷ்ல. ஏன்னா அவர்கள் இச்சித்தது போல நாம் பொல்லாங்கானகளை இச்சியாதபடிக்கு இவர்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. என்சாம்பிள்ஸ். என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் விக்கிரகாராதனைக்காரனாங்க. ஒரு பொன் கன்று குட்டியை செய்து வழிபட்டார்கள். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்தனா தங்கள் இஷ்டப்படி ஜீவிக்கலாம், தங்கள் இஷ்டப்படி தேவனை தொழுது கொள்ளலாம், நம்ம சொல்றதுதான் கர்த்தர், கர்த்தர் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னாங்க. சிலர் வேசித்தனம் பண்ணி, அப்ப சிலர் என்ன பண்ணாங்கன்னா கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். அடுத்து என்ன பண்ணா அவள் சிலர் முறுமுறுத்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்து அழிக்கப்பட்டார்கள். இதெல்லாமே திருஷ்டாந்தங்களாக எழுதியிருக்கிறது. இதுல முக்கியமான ஒரு வசனம் 5ஆம் வசனம் தான். அவர்கள் அதிகமான இடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஏன் தேவன் பிரியமா இல்லை அவங்கள்ட்டன்னா, அதனால அவங்க அழிக்கப்பட்டாங்க. ஆனா ஏன் பிரியமா இருந்தது இல்ல? அதுக்கான ஆன்சர் எபிரேயர் சொல்லுது பாருங்க. எபிரேயர் 11:6 விசுவாச அதிகாரம் சொல்லுது பாருங்க. 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப தேவன் அவரிடத்தில் பிரியமா இல்லை, ஏனென்றால் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. கர்த்தர் தான் நடத்துறார், கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு விசுவாசம் இல்லை. விசுவாசம் ஆழமா இருந்தா பொறுமையும் இருக்கும். அப்ப ஆபிரகாம் 25 வருஷம் பொறுமையா இருந்தார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனுக்காக. ஆனா இவங்க 40 நாள் மோசே மலையிலிருந்து இறங்கி வரதுக்குள்ள மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியும். இப்ப பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு இதுதான் நம்ம எகிப்தில இருந்து வழி நடத்தி கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க. அந்த பொன் கன்றுக்குட்டியை இவங்க தான் உண்டு பண்றாங்க. அது எப்படி அவங்கள வழி நடத்தி கொண்டு வந்திருக்க முடியும்? அப்ப அவர்கள் விசுவாசிக்கவில்லை கர்த்தரை. சரி, அப்ப முதல் ப்ரூஃப் கொடுத்துட்டோமா? சரி, ப்ரூவ்டு. அப்ப அந்த விசேஷித்த ஆவி, வேற ஆவியை உடையவனா இருந்த அந்த ஆவி என்னன்னா விசுவாசத்தின் ஆவிதான். முதல் வசனம் ப்ரூஃப் கொடுத்துட்டோம். இட் வாஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்அவுட் ஃபெய்த். ஆனா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாத காரியம். ஆனா இந்த இடத்துல 1 கொரிந்தியர் 10:5 தேவன் அவர்கள் அநேகரிடத்தில் பிரியமா இருந்ததில்லை, ஏன்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. 2வது எபிரேயர் 3:18-19 சொல்லுது அவங்க ஏன் போய் சேரல அப்படின்னு சொல்லி. 18 பாருங்க. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? இங்க பாருங்க. மேலும் அவர் 40 வருஷமா யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்கள் அல்லவா அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிட்டு வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டாங்க. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? கீழ்ப்படியலாம். அடுத்து, அதனால் அவிசுவாசத்தினாலே அவர்களை அதிலே பிரவேசிக்க கூடாமல் போனார் என்று பார்க்கிறோம். அப்ப கீழ்ப்படியாமை ஏன் வந்ததுன்னா அவிசுவாசத்தினால. அப்ப அவிசுவாசம் இருந்தா, விசுவாசிக்கலன்னா கண்டிப்பா கீழ்ப்படியாமை வரும். டிசோபீடியன்ஸ் காஸ்ட் பை அன்பிலீஃப். அவங்க அதனால தே மிஸ்ட் அவுட், வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டாங்க. இதே நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னா நம்ம தான் இப்ப ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்ப நம்ம அந்த வனாந்திர பிரயாணத்துல தான் இருக்கிறோம். அப்ப நம்ம கீழ்ப்படியவில்லை என்றால் அதற்கு காரணம் அவிசுவாசம். நாம் தேவனை விசுவாசியாமல் இருப்பது, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கலைன்னா கீழ்ப்படியாமல் போவோம். நிதர்சனமான உண்மை பாருங்க. அதுக்கு ஆப்போசிட் பாருங்க, விசுவாசமும் ஒபீடியன்ஸும். விசுவாசமும் கீழ்ப்படுதலும் ஒன்றோடு ஒன்று போகும். அதே போலவே கீழ்ப்படியாமையும் அவிசுவாசமும் ஒன்றோடு ஒன்று கை கோர்த்து நடக்கும். கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஒன்னு இருந்தாலே இன்னொன்னு கண்டிப்பா இருக்கும். அப்ப ஏவாளை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இதே இந்த மிக்ஸ்டு ரிப்போர்ட் மாதிரி தான் ஏவாளுக்கு வந்தது. என்னன்னா பிசாசு பொய்ய மாத்திரம் சொல்ல மாட்டான், எளிதில் கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாரும். அவன் என்ன பண்ணுவான்னா உண்மையும் பொய்யும் கலந்து சொல்லுவான். அதுல எக்ஸ்பர்ட். அப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இது உண்மையா இருக்கே, அப்ப எல்லாமே உண்மையா தானே இருக்கணும்னு விழுந்துரும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு தந்திரம். இப்ப ஏவாள்கிட்ட என்ன சொன்னா பிசாசு? நீ அதை புசிக்கும் நாளில்
சாகவே சாவாய்ன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா இவன் என்ன சொன்னான்னா, நீ அதை புசிக்கும் நாளில் சாக மாட்டாய், நீங்கள் சாகவே சாவது இல்லை அப்படின்னு சொன்னான். ஆனா இன்னொன்னு என்ன சொன்னா, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் அப்படின்னா. அப்ப கண்கள் திறந்தா திறந்தது. ஆனா என்ன கண்கள் அது? மாம்சத்தின் கண்கள் திறந்தது. அவன் ஏற்கனவே ஆவிக்குரிய கண்கள் அவங்களுக்கு திறந்திருந்தது. ஆனா இப்ப என்னாச்சுன்னா, ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு மாம்சத்தின் கண்கள் திறந்து தங்களை நிர்வாணிகள் என்று உணர்ந்தார்கள். அப்ப அது உண்மை. ஆனா சாகவே சாவதில்லை அப்படின்னு சொன்னது பொய். ஏன்னா அதை புசிச்ச உடனே மரணம்ங்கிற ஒரு விஷயம் அவர்களுக்குள்ள செட் ஆயிடுச்சு. தேவன் என்ன சொன்னார்னா, அதை புசிக்கும் நாளில் சாவாய், அந்த வார்த்தை நிறைவேறுச்சு. அவர்கள் ஆவிக்குரிய விதத்துல மரித்தார்கள். அதை புசிக்கும் நாளில் அப்படின்னா தேவனுடைய பார்வையில 1000 வருஷம் ஒரு நாள், 1000 வருஷம் யாரும் உயிரோட இருந்ததில்லை. அப்ப 930 வயசுல ஆதாம் மரித்தார். 969 வயசுல மெத்துசலா மரிக்கிறார். ஆக யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்குமே அர்த்தம் இருக்கு. அப்ப ஏவாள் வந்துட்டு என்ன பண்ணான்னா, அவளுக்கு 2 விஷயம். கண்கள் அது பார்க்க அட்ராக்ட் ஆகுது அவளுக்குள்ள. அப்ப தேவன் சொன்னதை விசுவாசிக்கிறதா? அப்ப அதை புசிக்கும் நாள் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொன்னாரே, அதை விசுவாசிக்கிறதா? இல்ல பிசாசு நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சொன்னானே, இதை விசுவாசிக்கிறதா? இப்ப அது தேவன்கிட்ட கேட்டிருக்கலாம், ஆதாம்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனா அதை கேட்கல. மாறாக அவ எதை பார்த்தான்னா, அந்த பழத்தை பார்த்தான். அப்ப அந்த பழத்தை பார்க்க 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 டெம்டேஷன். டெம்டேஷன் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். அப்ப அதை அட்ராக்ட் பண்ண 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 we are more prone to go and take that. அப்ப ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ் என்ன பண்ணும்னா, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். மற்ற வார்த்தையை விட, உலக சத்தங்களை விட, நம்முடைய எண்ணங்களை விட தேவன் என்ன சொல்றாரோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் விரும்பும். அப்ப எப்படி நடக்குது பாருங்க. இவர்கள் மெஜாரிட்டி என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் ஜனங்கள்லாம் 2 பேர் சொன்னப்ப அவங்கள கல்லெறியணும்னு சொன்னாங்க. 10 பேர் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப 10 பேர் சொன்னது உலக சத்தம். நீங்க 10 பேர் சொன்ன ஏத்துக்க வேணாம், 2 பேர் சொன்ன ஏத்துக்க வேணாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? நான் உங்களை கொண்டு போவேன்னு சொன்னாரா? அப்ப இந்த 2 பேர் அதை சொல்றாங்களா? அதைத்தான் போக்கஸ். கர்த்தருடைய வார்த்தையை யார் போதிக்கிறார்கள் அவர்களை நீங்க பின்பற்றுங்க கண்ணை மூடிட்டு. சரி. ஆனா இதே நேரத்துல இந்த காரியங்கள்லாம் நடந்து இவர்கள் போகாமல் போனார்கள். ஆனா இதே ஒரு டிவைன் டிசைன் ஆஃப் காட். என்ன டிசைனா, நான் ஆரம்பத்துல சொன்னதை போல இந்த 40 வருடங்கள் என்பதே 2000 வருஷங்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக. அது எங்க சொல்லியிருக்குன்னா, எபிரேயர் 4ல சொல்லப்பட்ட 7 நாட்களுக்கு பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 4ல வருது. தேவன் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்னு சொல்லி 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. எங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். அது என்னன்னா, 7000வது வருடம், அதாவது 6000 வருஷம் முடிந்து 7வது நாள்ல அந்த 7000 வருஷங்கள் அப்படிங்கிறது அந்த 1000 வருஷ அரசாட்சி. அது ஓய்வின் வருடம். அப்ப அத ஓய்வு நாள் என்பதை காண்பிக்கிறதற்கு தான் அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்துவும் ஓய்வு நாள்ல அநேக அற்புதங்களை செய்து காண்பித்தார். இதை குறித்து அடுத்து வரப்போகிற ஒரு காணொலியில நம்ம பார்ப்போம். எங்கள் ஆலயத்துல ஒரு சிறு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண் என்னிடம் அடிக்கடி வந்து ஓய்வு நாளை குறித்து தெளிவாக ஒரு வீடியோ போடுங்க அங்கிள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது அதை குறித்து நம்ம பேசுவோம். இருந்தாலும் அதற்கு ஒரு முன்னோடியாக இந்த 7ஆம் நாள் ஓய்வு என்பது அந்த 7ஆம் நாளாகிய 7000 வருஷங்கள், அதாவது 6000 வருஷத்தை முடித்த பின்பு வரக்கூடிய 1000 வருஷங்கள், அதான் 1000 வருஷம் அரசாட்சி. அதுதான் 7th டே ரெஸ்ட். அதை பற்றி நாம் பார்ப்போம். சரி. மோசையும் மிஸ் பண்ணிட்டாரு. மோசே, ஆரோன் அவர்களும் மிஸ் பண்ணாங்க. ஏன்? இந்த பார்டர் வரைக்கும் வந்தார். 40வது வருஷத்துல கடைசியா மோசே வந்துட்டு அந்த 40வது வருஷத்துல 12ஆம் மாதம் 1 தேதியில மரிக்கிறார். 30 நாள் துக்கம் கொண்டாடுறாங்க. அடுத்து 41வது வருஷம் 1 மாதத்துல அவர்கள் யோர்தானை கடந்து அந்த பக்கம் போறாங்க. போய் பஸ்கா வாசரிக்கிறாங்கன்னா 1 மாதம் 14ஆம் தேதியில. இதெல்லாம் எங்க இருக்குன்னா, யோசுவா 1 அதிகாரத்துல இருக்கு, உபாகமம் கடைசி அதிகாரத்துல இருக்கு. அதெல்லாம் படிச்சு பாருங்க. ஆனா அந்த மந்த் டேட்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை நீங்களே எக்ஸசைஸா உங்களுக்கே கொடுக்குறேன். ஆரோன் எப்போ மரிக்கிறாரு? இந்த 40வது வருஷத்துல 5ஆம் மாசம் 1 நாள். அதற்கு பின்பு இருக்கக்கூடிய இந்த மாதங்கள்ல தான் உபாகமம் முழுவதையும் மோசே பேசுகிறார். 12வது மாதம் 1 நாள்ல அவர் மரிக்கிறார். 11வது 1 நாள்ல தான் அந்த இந்த முழு உபாகமத்தையும் அவர் அந்த 30 நாட்கள்ல பேசுறார். உபாகமம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னாலும் தெரியும்.
கடைசி உபாகமத்துல கடைசி அதிகாரம் 34ஆம் அதிகாரம் அங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும். சரி, அப்ப மோசே ஏன் போல? ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. அந்த இடத்துல காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் போவாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. மோசையை சேர்க்கலங்க, ஆரோனையும் சேர்க்கல. ஆனா மோசே எப்ப கண்மலை அடிக்கிறாருன்னா, அது நடந்து, அந்த சம்பவம் நடந்து, அதாவது இவர்கள் வேவு பார்க்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பல நாட்கள் கழித்து, கிட்டத்தட்ட ஒரு 30 35 வருஷம் இருக்கலாம். அதாவது 38 வருஷம் இருந்தாங்கன்னு சொன்னோம்ல. அப்ப ஒரு 35 வருஷங்கள் இருக்கலாம். 35 வருஷம் இல்ல 36 37 வருஷம் கூட கடைசி அந்த ஒரு வருஷம் 2 வருஷத்துல கூட அது நடந்திருக்கலாம். மோசே கண்மலையோடு தண்ணீருக்காக பேசுவதற்கு பதிலா அதை அடிச்சிட்டார். என்ன சொல்லிடுறாருன்னா, நானும் ஆரோனும் இந்த கண்மலையிலிருந்து உங்களுக்கு தண்ணி கொண்டு வர வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி அடிக்கிறார். அங்க அடிச்ச உடனே தண்ணி வருது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்கள் என்னை மகிமைப்படுத்தாதனால நீங்க அந்த தேசத்திற்கு போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. சொன்னதையும் மோசே போய் மன்றாடி பார்க்கிறாரு. ஆனால் கர்த்தர் அதை கேட்கல. மாறாக இந்த மலையிலிருந்து நீ அதை பார், ஆனால் அதற்குள் நீ போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரே. அப்படின்னா மோசே கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இருந்தாலும் ஒரு அடையாளமாக இருக்கிறார் அநேக விஷயங்கள்ல. ஆனா அதே நேரத்துல அவர் நியாய பிரமாணத்திற்கு அடையாளமாக இருக்கிறார். அப்படின்னா நியாய பிரமாணம் மோசே மூலமா தான் நியாய பிரமாணம். இன்னும் நீங்க பழைய ஏற்பாட்டுல படிச்சீங்கன்னா பல இடங்கள்ல மோசையின் நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறது. மோசையின் நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கேன்னா யோவான் 1 அதிகாரம் 17 வசனம் படிங்க. நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்ப மோசையின் மூலமாக நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அப்ப மோசையே நியாய பிரமாணத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். அப்ப நியாய பிரமாணம்ங்கிறது உங்களை பரலோக ராஜ்யத்திற்குள் கொண்டு போகாது. பவுண்டரி வரைக்கும் தான் கொண்டு போகும். மரணம் வரைக்கும் உங்களை கவர்ன் வேணா பண்ணலாம். ஆனா நானே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீதிமானாய் பரலோகத்துக்கு போகவே முடியாது. அப்ப நித்திய ஜீவனாகிய கானானுக்குள் என்னை மோசே ஆகிய நியாய பிரமாணத்தினால் அழைத்து செல்ல முடியாது. 10 கற்பனைகளை பர்ஃபெக்டா யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. இச்சையாதிருப்பாயகன் 10வது கற்பனை சொல்லுது. ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளும் இச்சை இருக்கிறது. சரி, அப்ப மோசே தான் நியாய பிரமாணத்துக்கு அடையாளம்னு மல்கியா கடைசி அதிகாரத்துல பாருங்க. ஓரேபிலே, அதுதான் மவுண்ட் சீனாயில, ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். அப்ப நினைங்க. அப்ப இந்த வசனத்துல நியாய பிரமாணம் வந்துருது. அடுத்த வசனம் பாருங்க. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாளுக்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். அப்ப மோசையும் எலியா வந்துட்டாங்க. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்க அவன் பிதாக்களுடைய இடத்தை பிள்ளை எடுத்தும் பிள்ளைகளுடைய இடத்தை அவள் பிதாக்களிடம் திருப்புவான். அப்ப இந்த 2 பேரும் ஏன் இங்க சொல்றாருன்னா, நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் இந்த இடத்துல முடியுது. அடுத்து தேவனுடைய ராஜ்யமாகிய சுவிசேஷம் வரப்போகிறது மத்தேயுல இருந்து அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் கடைசி 3 வசனங்கள்ல நியாய பிரமாணம், தீர்க்கதரிசி மோசையும் எலியாவையும் பற்றி இங்க சொல்லுகிறார். இந்த மோசையும் எலியாவும் தான் எங்க வர்றாங்க? மத்தேயு 17ல மர்ருவ மலையில இயேசு கிறிஸ்துவோட வர்றாங்க. இப்ப மோசே நியாய பிரமாணம், எலியா தீர்க்க தரிசனம். அப்ப 2 பேரும் இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷத்தை குறித்து தான் பேசுறாங்க. அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து தான் பேசுறாங்க. எவ்வளவு மகத்துவமான சத்தியம் பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆனா உங்களுக்கு யார் வேணும்னா, யோசுவா என்றால் ரட்சகர் என்ற அர்த்தம். பழைய ஏற்பாட்டுல ஹோசேயா அல்லது யெஷுவா அப்படின்னாலே புதிய ஏற்பாட்டுல யெஷுவா தான். யோசுவா. புதிய ஏற்பாட்டுல இயேசுவினுடைய அராமிக் நேம் அல்லது ஹீப்ரூ நேம் யெஷுவா. அப்ப யோசுவா தான் அவங்களை என்ன பண்ணாரு? கானானுக்குள்ள கொண்டு போனார், நித்திய ஜீவனுக்குள்ள. அப்ப இயேசுவின் மூலமாக, இயேசுவை விசுவாசித்து இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவர் மூலமாக நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்போம். அப்ப இதை விட ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நம்பிக்கையும் ஒரு வாக்கு தத்தமும் இந்த வருட முதல் வேத பாடத்துல இதை விட ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்க முடியாது. இப்ப இப்பொழுதும் இது உங்களுக்கு மிகுந்த ஒரு பிரயோஜனமான ஒரு வேத படமா இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.